நேர்மை ஒரு நாள் வெல்லும். புரட்சி தாமரை. வணங்கி இந்த நரையூர் கிளையில் என பேசுவதற்கு ஒரு அனுமதி கொடுத்த எங்கள் ஒன்றிய தலைவர் சதீஷ்குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களும் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், எனக்கு பேர் தெரியல, அவர்கள் கோச்சிக்கிறீங்க, அனைவரும் வருக வருக என வரவேற்கிறேன். இங்கே ஒரு 3 பேர் சேர்ந்துதான் இந்த கிளையை உருவாக்குனாங்க. முதல் மோகன் கொடுக்குறான், நாளைக்கு எல்லாம் பண்றான். அதாவது மோடி அரசாங்கம் இந்த 2026 எலெக்ஷனுக்குள்ள உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் உள்ள உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து சேரும்னு பேசப்படுகிறது. இது விரைவில் நடக்கும். இந்த ஊர் மழை நிவாரணத்துக்கு சாதாரணமாக ஒரு 350 குடும்பத்துக்கு 400 குடும்பத்துக்கு நிவாரணத்தை எடுத்துன்னு வந்து சேர்த்தோம். அது பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய பொறுப்பாக எடுத்து சேர்த்தோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு நான் உங்க கூட 3 நாள் பயணம் பண்ணேன். அப்ப எங்க தலைவர் ஊர்ல இல்லை, கல்கட்டா போயிட்டாரு, வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால எல்லாமே நல்லபடியா நடந்தது. இந்த வாட்டி எப்படியா இருந்தாலும் எலெக்ஷன்ல தாமரை மறந்து தீரணும். நம்ம எடப்பாடி ஐயா வந்து முதலமைச்சராக ஆகணும். இதுக்கு வந்து உங்களுடைய மனமார்ந்த எண்ணங்களை வந்து உருவாக்கி பெருசா ஒரு குடும்பத்தை உட்காந்து பேசவே போதும். தெருமுறை பிரச்சாரங்கள் வந்து இப்ப நம்ம 50 பேர் நிற்கிறோம், இது 500 பேர் பேசுவோம், இது கர்த்தருக்கு பார்த்தா 1000 பேர் பேசுவோம். இதுதான் நடக்கும். அதுக்குதான் இந்த தெருமுறை பிரச்சாரம் போட்டு இந்த தெருமுறை பிரச்சாரத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் சுதாகருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அது போர்வை எப்ப மாறிச்சு? முதல் வாஜ்பாய் பிரதமர் ஆன பிறகுதான் காஷ்மீர் கன்னியாகுமரி போர்வை மாத்திரங்களா இல்லையா? மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.